ஹரி ஓம் ஆல். இன்னைக்கு ஆதிசங்கராச்சாரியில விரிச்சிட்ட சிவானந்த லஹரி எனக்கு தெரிஞ்ச ஃபியூ வேர்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிவானந்த லஹரி சிவ் மீன்ஸ் ஒன் ஆஃப் த மீனிங் பியோர். ஆனந்தம் மீன்ஸ் பிளிஸ், ஹாப்பினஸ். அது லஹரி மீன்ஸ் வேவ்ஸ். ஸோ பார்த்தோன்னா சிவானந்த லஹரி வேவ்ஸ் ஆஃப் பியோர் பிளிஸ் ஆர் ஹாப்பினஸ். நமக்கு இந்த அலா நம்ம ஹாப்பினஸோட அலா, இந்த பியோர் ஹாப்பினஸோட அலா, அந்த சாண்ட் பண்ணா, அது சிங் பண்ணா, அது லிசன் பண்ணா அது நமக்கு வரும். அது மெயின். ஆக்சுவலி சிவானந்த லஹரி ஆதிசங்கராச்சாரியலு அவர் ஃபுல்லா ஆசேத்து ஹிமாச்சலம் அங்க வரைக்கும் அவர் எல்லாம் டிராவல் பண்ணிட்டாங்க. அவர் இந்த சங்கரன் தான் அவர் அவதாரம் சொல்லிட்டு அவர் மெயினா இது அவதாரம் இது ஆச்சதே ஃபுல்லா எல்லா டிராவல் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த நீதி போத தர்மம் அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இது இந்த ஜென்மம் அந்த ஆதிசங்கராச்சாரிய ஜென்மமே அவர் எடுத்துட்டாங்க. அதுல நமக்கு நிறைய ஆணிமுத்தியம் நாண்டி நிறைய இது ஸ்தோத்ராசு சாண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல அவர் ஸ்ரீசைலம்ல இருக்கும்போது இந்த சிவானந்த லஹரி அவர் அந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி பிரவராம்பிகா பத்தி அப்ப சிவனோட கிருப்பை பத்தி அவர் ஹிருதயம்லோ அந்த அலை மாதிரி அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், பக்தி அதெல்லாம் சேர்த்து எழுதுதான் இந்த சிவானந்த லஹரி. அவர் சௌந்தர்ய லஹரி எழுதிட்டாங்க. அந்த சௌந்தர்ய லஹரிக்கு சிவானந்த லஹரிக்கு பார்த்தா சௌந்தர்ய லஹரியில அம்மன் பியூட்டி பத்தி இருக்குமோ அண்ட் கொஞ்சம் மந்திரம் தந்திரம் அது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சிவானந்த லஹரி பியூரா சிவன் பத்தி அவரோட பக்தி இதுலமே எதுவுமே மந்திராஸ் தந்திராஸ் அப்படி கிடையாது. இது எல்லாமே பியூரா அவரோட பக்தி, இவருக்கு அவர் பட்ல பக்தி, நம்ம எப்படி சிவனுக்கு ப்ரே பண்ணா எப்படி நம்ம அடைஞ்சிக்கலாமோ, சிவனோட லீலல் பத்தி அவரோட கிருப்பை பத்தி இதுல எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா 100 ஸ்லோகாஸ் இருக்கும். நம்ம நார்மலா 100 ஸ்லோகாஸ்னா 100 ஸ்லோகாஸ்னா நம்ம சதகம் சொல்லுவாமோ, பட் இது லஹரின்னு பேர் வச்சுட்டாங்க. எதுக்குன்னா நமக்கு இதோட பெனிஃபிட்ஸ், சதகம் பெனிஃபிட்ஸோட இதோட நிறைய அதிகம் இந்த லஹரி பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கு தான் இது லஹரின்னு சொல்லிட்டாமோ. நமக்கு எப்படி நம்ம சம்மரில் நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு தர்ஸ்டி கிடைக்கும். அப்போ நம்ம அந்த தர்ஸ்டி குவென்ச் பண்ணிட்டுக்கு நம்ம வாட்டர் குடிக்கணும். எப்படி நம்ம தர்ஸ்டி குவென்ச் பண்ணோம்? அப்போ நம்ம எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு ஒரு குளிச்சுட்டோம்னா எப்படி நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குமோ அப்படியே நம்ம ஒரு ஜென்மம் மாற்றி நம்ம பிறந்துவாமோ அதோட இதில் நமக்கு இந்த சிவானந்த லஹரி பண்ணா அப்படி நம்ம தர்ஸ்டி குவென்ச் பண்ணுவோம். நம்ம ட்ரென்ச் பண்ணி நமக்கு கூலிங் கிடைக்கிறது தான் இது சிவானந்த லஹரியோட இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது அப்புறம் பார்த்தோன்னா இது நம்ம சோல்க்கு நம்ம சித்தத்துக்கு நம்ம சோலுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், கூலிங் கொடுக்கும். நம்ம ஜென்ம மாறி நம்ம சோல் அப்படியே இருக்கு. நம்ம பாடி தானே நம்ம இருக்குமா, அது சோல் இருக்கும்னா அதுல நமக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறது தான் இந்த சிவானந்த லஹரி. இந்த சிவானந்த லஹரியில பார்த்தீங்கன்னா ஆனந்த லஹரி, லீலா லஹரி சொல்லுவாங்க. இந்த சிவானந்த லஹரி ஆனந்த லஹரி என்னன்னா அது நமக்கு ஹாப்பினஸ், பிளிஸ் கொடுக்கறது தான் ஆனந்த லஹரி. நமக்கு சாண்ட் பண்ணா, லிசன் பண்ணா இது நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்புறம் அம்மனுக்கு இது மெயினா பிடிக்கும். எதுக்குன்னா யாராவது எந்த வைஃப்காவது ஹஸ்பண்ட் பிரைஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அம்மனுக்கு அந்த சிவன் பிரைஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம். அதுக்குதான் அவர் பிளெஸிங்ஸும் கிடைக்கும் இது பண்ணா. ஸோ அதுக்குதான் இது ஆனந்த லஹரி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆனந்தம் கொடுக்க வேண்டியது ஆனந்த லஹரி சொல்லுவோம். லீலா லஹரிமான் சிவனோட மகத்தியம், சிவனோட லீலல் எல்லாம் இதுலவும் இருக்கும். அதுக்குதான் இது லீலா லஹரியும் சொல்லுவாமோ. அப்புறம் பார்த்தோன்னா இந்த சிவானந்த லஹரி சிவன் ஆக்சுவலி திரிசூலம் வச்சுட்டு இருப்பாங்க. திரிசூலம் நம்ம பார்த்தோன்னா அந்த 3 பாயிண்ட் மாதிரி இருக்குது. இண்டிகேட்ஸ் பர்த், லைஃப் அண்ட் டெத், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அப்போ நம்ம சைல்ட்ஹுட்டு, அடல்ட்டு, ஓல்டேஜ். சைல்ட்ஹுட்ல நம்ம சாத்விக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எதுவுமே நம்ம ஹாப்பியாக அந்த மாதிரி இருப்பாமோ. அடல்ட்ல கொஞ்சம் எக்ரெசிவாக இருக்கும், ரஜஸ். ஓல்டேஜ்ல கொஞ்சம் அப்படியே உட்காரிட்டி எந்த இது
பண்ணாம அப்படியே தமஸ். ஸோ இந்த 3. அப்புறம் ஜாகிருதி நம்ம வேக்லோ இருக்கும்போது, ஸ்வப்னா நம்ம தூங்குவாமோ பட் வந்து நமக்கு வந்து ட்ரீம்ஸ் நம்ம மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். சுஷுப்னா మనం வந்து ஃபுல் டீப் ஸ்லீப்ல இருக்கும். இந்த 3 ஸ்டேஜஸ், இது எல்லா 3 ஸ்டேஜஸ் இண்டிகேட் பண்ணதான் அந்த திரிசூலம். இதுக்கு அதிபதி வந்து சிவன். ஸோ இது நம்ம சிவானந்த லஹரி அந்த அதிபதி ஹோல்ட் பண்ண அதிபதி இது நம்ம சாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த 3 ஸ்டேஜஸ் லைக் பர்த், லைஃப், டெத், சைல்ட், அடல்ட், ஓல்ட் ஏஜ், சாத்விக், ரஜஸ், தமஸ், இது எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மோக்ஷம் லிபரேஷன் அட்டைன் பண்ணுவாமோ, அப்புறம் துரியம் ஸ்டேஜ்க்கு போவாமோ. ஸோ அதுதான் இந்த சிவனுக்கு பற்றி இருக்க சிவானந்த லஹரி. இந்த 3 ஸ்டேஜஸும் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு இருக்கு. அப்புறம் இந்த சிவானந்த லஹரி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீசைலம்ல அவர் வந்து அந்த மல்லிகார்ஜுன சுவாமி பிரவராம்பிகா பற்றி இது இருக்குமோ. இதில் அவர் பற்றி ஒரு அவர் நேமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நார்மலாக ஆதிசங்கராச்சாரியர் பார்த்தீங்கன்னா அந்த க்ஷேத்திரம் நேம் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவானந்தரில் அந்த ஸ்ரீசைலமோட க்ஷேத்திரம் நேமும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதில் எல்லா ஸ்லோகாஸும் இம்பார்ட்டன்ட் தான், எல்லா ஸ்லோகாஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதிகமாக 51 ஸ்லோகாஸ் ஆஸ் பர் ஸ்பிரிச்சுவல் குருஸ் பார்த்தீங்கன்னா 51 ஸ்லோகா அது வந்து நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்ரீசைலம்ல இருக்கும்போது அந்த 51 ஸ்லோகா வந்து நம்ம சாண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த 51 ஸ்லோகா நம்ம சாண்ட் பண்ணால் அது ரொம்ப நல்லது சொல்லிட்டு எல்லாம் ஸ்பிரிச்சுவல் குருஸும் சொல்கிறாங்க. அந்த 51 ஸ்லோகால என்னென்ன ஒரு மெயின் வந்து அவர் சொல்கிறாங்க சிவனுக்கு, நான் வந்து இந்த ஹிருதயம் அனே பத்மம் எனக்கு இருக்கு, அதில் வந்து பக்தி அனே நெக்டர் இருக்கு. நீங்கள் வந்து 2 பேரும் பிரவராம்பிகா மீன்ஸ் இட்ஸ் பி, அந்த பி வந்து பிரவரம் சொல்லுவாமோ பி. ஸோ அந்த நீங்கள் 2 பேரும் சிவனும் பிரவரம் ஆயிட்டு மீன்ஸ் பி ஆயிட்டு அந்த 2 பேரும் நீங்கள் வந்து மாற்றி இன்னொரு ஃப்ளவர் ஒன் நெக்டர் குடிச்சிட்டாருன்னா இன்னொரு ஃப்ளவருக்கு போவாங்க, அதில் நெக்டர் குடிச்சிட்டாருன்னா இன்னொரு போவாங்க நார்மலாக பி. அப்படி கிடையாமல் நீங்கள் வந்து என்னுடைய ஹிருதயம்ல நெக்டர் வந்து அது வந்து தீண்டவே மாட்டுது. அது இட் வில் பி லைக் ஃபார் எவர் இட் வில் பி அந்த நெக்டர், அந்த பக்தியான நெக்டர் நீங்கள் அதில் உட்காரிட்டி பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிட்டே அந்த பக்தியான நெக்டர் வந்து நீங்கள் குடிங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுலவும் நிறைய இந்த ஸ்லோகம்ல வந்து நிறைய பக்தி எப்படி இருக்கணும் அதெல்லாமும் இருக்கும். ஒரே ஸ்லோகத்தில் 4 லைனு அதில் இருக்குது. இந்த ஸ்லோகம் அட்லீஸ்ட் நம்ம சாண்ட் பண்ணணும். நான் அந்த ஸ்லோகம் மட்டும் நான் சாண்ட் பண்ணுறேன். भृङ्गीच्छानटनोत्कटः करमदग्राही स्फुरन्माधवाह्लादो नादयुतो महासितवपुः पञ्चेषु चादृतः सत्पक्षसु मनोवनेषु स पुनः साक्षान्मदीये मनो राजीवे भ्रमराधिपो विहरतां श्रीशैलवासी विभुः. Thank you all. Om Namah Shivaya. Excellent, madam.